மிதுனம் ராசிக்கு இத்தனை காலகட்டமாக ஜென்ம குருவாக இருந்து மனக்குழப்பத்தையும் உடல்நல தொந்தரவுகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது உங்களுக்கு பெரிய நன்மை. கோச்சாரத்துல குரு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9, 11 இந்த பாவகங்களில் குரு வரும்போது நல்ல பலனை ஏற்படுத்தும். அந்த வகையில சில முக்கிய முடிவுகள் எடுக்க போறீங்க. அது குடும்ப வாழ்க்கை விஷயமா கூட இருக்கலாம். கணவன் மனைவி உறவு நிலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்க போறீங்க. சில பேர் தற்காலிகமாக பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் கூட சேரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே குரு இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல குறிப்பா பணம் வரும். தொழிலையும் சரி அல்லது வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றத்தை சந்திப்பீங்க. கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகளை காண்பீங்க. கடனை திருப்பியாவது கொஞ்சமாவது கட்டுவீங்க. அந்த அளவுக்கு பண வருமானம் வரும். அதே போல பாத்தீங்கன்னா குரு உச்சமாகிறதுனால உச்ச குருவுக்குன்னு ஒரு நல்ல பலன் இருக்கு இல்லையா? தொழில்காரகன் 10 குடிவன் அப்படின்றதுனால 10ஆம் இடத்துல சனி இருக்கு. சில பேர்லாம் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது வேலையில் இருந்துகிட்டே தொழில் ஆரம்பிக்கிறது, சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது நிரந்தரமான ஒரு தொழில் முடிவுகளை எடுக்க போறீங்க. அது உங்களுக்கு ஆதாயத்தையும் ஒரு வெற்றியையும் கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். திருமண வாழ்க்கைகளுக்குடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும். உங்களுக்கு வருமானத்தில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் நீங்கும். முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. நம்ம ஜாதகப்படியும் ஒரு நல்ல, அதாவது ஸ்தானபலம் பெற்ற ஒரு கிரகத்தோட தசாபுக்தி இப்ப நடக்குது. நம்ம ஜாதகத்துல குருவும் நல்ல சுப வலுவோட இருக்கிறாரு, ஆட்சி பெற்றிருக்காரு அல்லது உச்சமா இருக்கிறாரு, நட்பு ஸ்தானத்துல இருக்கிறாரு, ஸ்தானபலம் பெற்று இருக்கிறாருன்னா, குரு வர்க்க பலத்தோடு இருக்கிறாருன்னா இந்த காலகட்டம் குருவால பெரிய நன்மைகள் ஏற்படும். நம்ம ஜாதகப்படியும் தசாபுக்தி நன்மையாக நடக்கும் பட்சத்துல உங்களுக்கு 100% வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய மாற்றங்களை சந்திச்சு வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல இந்த நாடி ஜோதிட அடிப்படையிலையும் இந்த கடக ராசி கட்டத்துல கடகத்துல உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க, அல்லது கிரகமே இல்லையா என்பதையெல்லாம் பாருங்க. கிரகம் இருந்தா என்ன மாதிரி பலன் வரும், அதாவது இந்த கடகத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் மேல இந்த கோச்சார குரு போகக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த குரு பெயர்ச்சி ஜூன் 1ஆம் தேதி ஏற்படுகிறது. 2027 மே மாசம் வரலும் குரு 2ஆம் பாவகத்துல உச்ச குருவாக இருக்கும். ஆனாலும் நடுவுல அதிசார பயிற்சியெல்லாம் வரும். அக்டோபர் மாசம் அதிசாரமாக பயிற்சியாகி 3ஆம் பாவகம் சிம்மத்துக்கு குரு வருவார். அப் டு ஜனவரி வரலும் 3ஆம் பாவகத்துல குரு இருக்கும். குரு சிம்மத்துல பகை கிடையாது, நட்பு தான். அந்த வகையில சில நன்மைகளும் ஏற்படும். பயணங்கள், சிறுதூர பயணங்கள், உங்களுடைய கம்யூனிகேஷன் பெட்டரா இருக்கிறது, இந்த மாதிரியும் இந்த 3 மாசம் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். ரொம்ப நெகட்டிவ் கிடையாது, பட் பினான்சியலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுவீங்க. அந்த நேரத்துல பொருளாதார ரீதியா பெரிய முடிவுகளை அந்த 3 மாசம் எடுக்காதீங்க. ஒரே மாதிரியான பலன் எல்லாருக்குமே கொடுத்துறாது. இப்ப மிதுன ராசியில இந்த குரு 2ஆம் இடத்துல உச்ச குருவாக வர்றதுனால பெரிய நன்மையும் சில பேருக்கு ஏற்பட்டுடும். சில பேருக்கு நன்மையும் இல்லாமல் கூட இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எந்த பலனுமே நடக்கல, குரு பயிற்சி ஆச்சு ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரியும் யோசிப்பீங்க. எல்லாத்துக்குமே பேசிக் நம்ம ஜாதகத்துல நம்ம வாங்கி வந்த கொடுப்பனை தான். அதை தசாபுக்தி தான் நிறைய பிரதிபலிக்கும். நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி நல்ல தசாபுக்தி நடக்குது. குருவும் நம்ம ஜாதகத்துல வலுவோடு இருக்கிறாரு, வர்க்க பலத்தோடு இருக்காரு, நீசமாகல, அதே போல அஸ்தங்கமாகல. குருவுக்கு அஸ்தங்க தோஷம் உண்டு, அஸ்தங்கமாகல. குரு பகை வீட்டுல இல்ல, ஜாதகத்துல குரு நல்ல வர்க்க பலத்தோடு இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா இந்த குரு பெயர்ச்சி உச்ச குரு ஆகிறதுனால நன்மையை பெறுவீங்க. அந்த நன்மை என்பது ஒரு சில விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. முதல்ல தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க 10 குடிவன் உச்சம் ஆகிறதுனால வேலைக்கே போனீங்கன்னா கூட சுயதொழில் சிந்தனை வரும், சுயதொழில் ஆரம்பிப்பீங்க. ஆல்ரெடி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலை இம்ப்ரூவ் பண்ணி மேம்படுத்துவீங்க. வேற பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அல்லது கடையை விரிவுபடுத்தலாம், நல்ல இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் கடையை. தொழில் டெவலப் ஆகும், புதிய ஐடியாக்களை புகுத்துவீங்க, டெக்னாலஜியை பயன்படுத்தி வருமானத்தை ஏர்ன் பண்ணுவீங்க. முக்கியமா எந்தெந்த தொழிலில் இருப்பவங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னாக்க விவசாயம் சார்ந்த தொழில், ஆசிரியர் பணியில் இருப்பவங்க, புரோகிதம், கம்ப்யூட்டர் தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, கடை நடத்துறவங்க, அன்றாடம் விவசாய பொருட்களை விற்கக்கூடியவர்கள், வங்கித்துறை, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், கம்ப்யூட்டர், வக்கீல்,
நிர்வாகம் இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் வரும். மீடியா சார்ந்த துறை, யூடியூப் நடத்துறீங்க அல்லது ஒரு ஃபேஸ்புக்ல வீடியோ போட்டுக்கிறீங்க அல்லது இன்ஸ்டால வீடியோ போட்டுக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அபரிதமான செல்வாக்கு ஏற்படும். திடீர்னு ஒரு புகழும் வெளிச்சத்துக்கும் வருவீங்க. அரசியல் இருப்பவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க திடீர்னு ஒரு வெளிச்சத்துக்கு வருவீங்க. ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. சப்போஸ் சீட் கிடைச்சு நீங்க நின்றுட்டுக்கிறீங்கன்னாக்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அடிஷனலா நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த கொடுப்பனை இருக்கணும். அரசியல்ல நம்ம இறங்கி நம்ம ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னா அந்த கொடுப்பனை நம்ம ஜாதகத்துல இருக்கணும். மிதுன ராசியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அரசியலுக்கு வந்துடுறது இல்ல. அந்த கொடுப்பனை இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து பொருத்தமா இருக்கும். அதை தான் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா சில பேருக்கு அரசு பணி கிடைக்கும். முக்கியமா அரசு தேர்வு எழுதிட்டு இருக்கிறீங்க ரொம்ப நாளா, ஆனா வந்து சக்சஸ் ஆகல அப்படின்னா உங்க ஜாதகத்துல முதல்ல அந்த கொடுப்பனை இருக்கா அப்படின்றத நீங்க முதல்ல செக் பண்ணீங்க. என்ன தசாபுக்தி நடக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணீங்க. இது ரெண்டும் இருக்குன்னா கோச்சாரத்துல இருக்கக்கூடிய அந்த 10% பலன் ஓகே. இந்த காலகட்டத்துல எக்ஸாம்ல கிளியர் பண்ணுவீங்க, கவர்மெண்ட் ஜாப் போவீங்க. மேக்சிமம் இந்த டீச்சிங் ஃபீல்ட்ல ட்ரை பண்றவங்க, ப்ரொஃபஸரா ட்ரை பண்றவங்க காலேஜ்ல, அவங்களுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஸோ வேலை தொழில் பொறுத்தவரையிலும் சிறப்பு தான். பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு வருமானம் கூடுதலாகவே வரும், ஆர்டர்கள் நிறையவே வரும். வெளிநாட்டு தொடர்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அட்லீஸ்ட் வெளி மாநிலத்துக்காக உங்க பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பெட்டர் தான். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கையில சில பேருக்குலாம் பிரிவினைகள் பிரச்சனைகள் தான். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையில நிறைய கான்ட்ரவர்சியல் இருந்துட்டு இருக்கும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டு இருக்கும். அதனால வந்து ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனியா இருக்கிறது, ஒரு வாழ்க்கை துணைவரோட ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இந்த சூழ்நிலைக்கு நீங்க ஒரு சரியான முடிவு எடுக்க போறீங்க. அதாவது கணவன் மனைவி உறவு நிலையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், அல்லது ஒரு வகையில் உங்க ஜாதகத்தின் அடிப்படையில நீங்க ஒரு சரியான முடிவெடுத்து அந்த தொல்லையிலிருந்து பிரச்சனையிலிருந்து வெளிவர போறீங்க. ஏற்கனவே டிவோர்ஸ் வாங்கிட்டா நான் தனிச்சிருக்கிறேன், பிரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு திருமணம் ஆகிறது, குடும்பம் அமையிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தனிமையா இருப்பவர்களுக்கு துணை கிடைக்கும், அது வாழ்க்கை துணையாக கூட அமையும். காதல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க காதல பெற்றோர்களிடம் சொல்லி அதை வந்து சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம். காதல் சக்சஸ் ஆகணும்ன்ற பிராப்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கணும். 2 சைடு லவ்வா இருக்கு, ஒரு உண்மையான காதலா இருக்குன்னா அந்த காதல் ஜெயிக்கும். அப்படிப்பட்ட காதலுக்கு திருமணத்துல கூட முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீண்ட காலமா வரன் தேடுறோம், 34 வயசாகி கூட இன்னும் கல்யாணமே ஆகல, வரன் தேடி தேடி சலிச்சு போச்சுன்றவங்களுக்கு கூட இந்த குரு உச்சமாகிறதுனால திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க ஜாதகப்படி என்ன தசாபுக்தி நடக்குதுன்றத பாத்துங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில ஒன்னே ஒண்ணு என்ன, வாழ்க்கை துணைவர் ஒரே வீட்டுல இருக்கீங்க, குடும்பத்துல ஒன்னா இருக்கிறீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கவனமா இருங்க. அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதனால கொஞ்சம் பினான்சியலி கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க. உடல்நல தொந்தரவுலாம் இல்லாம, குழப்பம்லாம் இல்லாம நல்லா படிப்பீங்க. அதே சமயத்துல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க விரும்பிய கோர்ஸே கூட சேரக்கூடிய வாய்ப்பு வரும். அது மெடிக்கல் படிக்கணும்ன்ற பிராப்தம் இருக்கணும் நம்ம ஜாதகத்துல. சப்போஸ் நீங்க மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் டாக்டர் ஆகணும், டாக்டரா சேர்ந்துருவணும் அப்படின்னாக்க நம்ம ஜாதகத்துல அந்த கொடுப்பனை இருக்குன்னாக்க நிச்சயமா இந்த காலகட்டத்துல நீங்க எழுதக்கூடிய நீட் போன்ற எக்ஸாம்ல நல்ல சக்சஸ் பண்ணி நல்ல மதிப்பெண் எடுத்து கண்டிப்பா சேரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உண்டு. குரு வந்து 2ஆம் இடத்துல இருந்து 10ல சனி இருந்து சனியை பார்க்கறதுனால 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. குருவோட பார்வை 10ஆம் பாவகத்துக்கு இருக்கு. தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும், ஒர்க் ப்ரெஷர் குறையும். 10ஆம் இடத்துல சனி இருக்கனால ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். நம்ம ஏற்கனவே சனி பயிற்சி பலன்களுக்கு சொல்லியிருக்கிறோம். புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த வருஷம் தான் முடிக்கிறீங்க கோர்ஸ்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நீங்க கேம்பஸ் இன்டர்வியூல அட்டன் பண்றீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூல கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி நான் வேலை இல்லாம இருக்கிறேன், வேலை தேடிட்டு இருக்கிறேன், வேலை கிடைக்குமான்னா உறுதியாக ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னாக்க 6ஆம் இடத்துக்கும் விழுது, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு விழுது. அப்போ வந்து கடன் வாங்கியாவது வீடு, சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய சுப கடன்கள் ஏற்படும். பிள்ளைகளுக்காக கல்வி கட்டணத்துக்காக கடன் வாங்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில சுப கடன் பெற்று ஆல்ட்ரேஷன் பண்றது, அல்லது வாகன மாற்றம், இஎம்ஐல வாகனம் எடுக்கிறது போன்றவை இந்த காலகட்டத்தில் உண்டு. 6ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கனால ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சில எதிரிகள், மறைமுக எதிரிகள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம், அல்லது உங்க பேரை கெடுக்கிறதுக்கு மேலதிகாரிங்க கிட்ட இல்லாதும் பொல்லாதையும் போய் சொல்லி உங்க பேரை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். எதையும் வெளிப்படையா யாரையும் பகச்சிக்காதீங்க, வெளிப்படையா எதையும் பேசாதீங்க. சக பணியாளர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க.
6ஆம் பாவகம் கடன், நோய், எதிரியை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு குரு பார்வை இருக்குன்னா இது மூணுமே கொஞ்சம் வரும்னு அர்த்தம். எதிரிகளை உருவாக்கி கொள்ளாம இருக்கணும். வழக்கு போன்றவை இருக்குன்னாக அந்த வழக்குகள்ல தீர்வுகள் வரும், அல்லது சில பேருக்கு புதிய வழக்கு போட வேண்டிய சூழ்நிலை வரும். குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, பிரிஞ்சுதான் இருக்கிறோம், ஆனா இன்னும் டிவோர்ஸ் போகலன்றவங்க இந்த நேரத்துல டிவோர்ஸ் போகக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் வழக்கு போயிட்டு இருக்குன்னா அதுல ஒரு சாதகமான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அப்போ வழக்கு போன்றவையும் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும், ஆனா அது வந்து வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு. அதே போல இந்த குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு விழுது. இந்த 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால திடீர்னு பொருளாதார வரவு ஏற்படும், திடீர் பயணங்கள் ஏற்படும், திடீர்னு உங்களுக்கு தொலைதூர பயணங்களால் ஆதாயங்களும் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். 8ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், வருமானத்தையும் கொடுக்கும், சுப விரயங்களையும் ஏற்படுத்தும். இப்ப நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். உங்க ஜாதகத்தை எடுத்து கையில வச்சீங்க. உங்க ஜாதக கட்டத்துல ராசி கட்டத்துல இந்த கடக ராசியில என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த இடத்துல வந்து சூரியன் இருக்கு அப்படின்னாக்க இந்த சூரியன் மேல கோச்சார குரு செல்லக்கூடிய காலகட்டத்துல வேலை தொழில மதிப்பு மரியாதை இருக்கும், இழுபறிகள் நீங்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும். இந்த நேரத்துல அரசு பணியில் இருக்கிறீங்கனாக்க தந்தையால் ஆதாயம் கிடைக்கும், அல்லது தந்தைக்கே நன்மைகள் நடக்கும். கடகத்துல குருவே இருக்குனாலையும் குரு மேல இந்த கோச்சார குரு போகும்போது புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கனாக கல்வியில நல்ல கான்சன்ட்ரேஷன் வரும், முன்னேற்றங்கள் உண்டு, விரும்பிய கோர்ஸ் சேருவீங்க, பண வருமானம் நல்லாவே இருக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரும், வாழ்க்கையில ஒரு படி மேல போவீங்க, திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆகும். அப்ப இந்த இடத்துல குரு இருந்தாலே பெஸ்ட் தான். இந்த இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்களேன், திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாக திருமணம் ஆகும், சகோதரர்களுக்கு நன்மை, சகோதரர்களுடன் வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். சுக்கிரன் இருக்கு கடகத்துல உங்க ஜாதகத்துலன்னா அந்த சுக்கிரன் மேல கோச்சார குரு போகக்கூடிய காலகட்டத்துல ஆடை ஆபரண சேர்க்கை, வீடு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, திருமணம் ஆகாம ஆண்களாக இருக்கீங்கன்னாக திருமணத்துக்கு வரன்கள் வரும், திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் இருக்குனாலையும் புதன் மேல கோச்சார குரு போகக்கூடிய காலகட்டத்துல கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாக கல்வியில நல்ல கான்சன்ட்ரேஷன் ஏற்படும், அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதன் இருந்தா நல்ல வேலையும் கிடைக்கும், பாட்டு கமிஷன் வாங்குறது, கமிஷன் தொழில் இருக்கீங்கன்னா வருமானம் கூடுதலாக கிடைக்கிறது, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். படித்து முடித்தவர்களாக இருந்தீங்கன்னா கூட புதிதாக கத்துக்கிறது, புதிய நண்பர்கள் அறிமுகமாகிறது, அதன் மூலம் தொழில் வாய்ப்பு பெறுறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ புதன் இருந்தாலே பாசிட்டிவ். சனி இருக்கு அப்படின்னாக்க இந்த கோச்சார குரு சனி மேல போகும்போது இருக்கிற வேலையில இருந்து இடமாற்றம் ஏற்படும், வேற வேலைக்கு போவீங்க, ஒண்ணு அவங்களே அனுப்பிடுவாங்க அல்லது நீங்களே கூட போகலாம். ஆனா போற இடம் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும், புதிய வேலையை கையில் எடுப்பீங்க, புதிய தொழிலை கையில் எடுப்பீங்க, ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரே இடத்துல இருக்கிறீங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறீங்கன்னா கூட பதவி உயர்வு கிடைக்கும், அல்லது நல்ல டிரான்ஸ்பர் கிடைக்கும். ஸோ சனி இருந்தாலும் பெஸ்ட் தான், பிரச்சனை கிடையாது. இந்த கடகத்துல ராகு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ராகு மேல கோச்சார குரு போகும்போது வரும் பணம் ஆனா நிறைய செலவாகும், வர்றதுக்கும் செலவாகிறதுக்கும் பெரிய இடைவெளி இருக்கும். அப்போ கடன் கொஞ்சம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ திட்டமிட்டு செலவு செய்யுங்க, அகலக்கால் வைக்காதீங்க. ஸோ ராகு இருந்தா கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு. இந்த கடகத்துல கேது இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த கேது மேல கோச்சார குரு போகக்கூடிய காலகட்டத்திலையும் பொருளாதார ரீதியாக கடன் வாங்குறது, பொருளாதார கஷ்டம் அல்லது வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும், ஆன்மீக பயணங்கள்லாம் நிறைய போவீங்க, மகான்கள் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ அப்போ கேது இருந்தாலையும் சில நன்மை இருக்கு, பட் ஆனால் நெகட்டிவ் இருக்கு. இடமாற்றம் ஏற்பட்டா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்காது. அப்படிப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் போட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.